தாய்மார்கள, பெரியோர்கள, மனிதன் திருடுகிறான், பொய் பேசுகிறான், பாடுபடாமல் வயிறு வளர்க்க பார்க்கிறான். இவனை மக்கள் இகழ்வதில்லை, ஜாதியை விட்டு தள்ளிவிடுவதில்லை. ஆனால் ஜாதியை விட்டு ஜாதி சாப்பிட்டால், ஜாதியை விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டால் இவர்களை மக்கள் தள்ளி வைக்கிறார்கள். இந்த மக்களின் ஒழுக்கம், நாணயம் எப்படிப்பட்டது என்ற பெரியாரின் கேள்வியை முன்னிறுத்தி இன்றைய விடுதலை பார்வையை தொடங்கலாம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். நிதி மேலாண்மை பற்றி தமிழ்நாட்டிற்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாடுதான் நிதி மேலாண்மை பற்றி கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறது. மனமிருந்தால் வந்து கற்றுச் செல்லுங்கள். பாஜக அரசு தரும் நிதி நெருக்கடிகளை சமாளித்து 11.19% பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. பியூஷ் கோயல் பல்சுகளின் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பாஜக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் மகாராட்டிர முதலமைச்சரின் வேலையா என்ற கேள்வியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பொறியியல் அறிவியலா ஆன்மீகமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இன்றைய விடுதலையின் தலையங்கம். பொதுமக்களின் வரிப்பணம் 72.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பாலம் 2 மாதங்களில் சீட்டுக்கட்டு போல இடிந்து சரிந்துள்ளது பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால், அதிர்ச்சி என்னவென்றால், அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன விளக்கம்தான். ஒரு பாலம் கட்டும்போது அதன் உறுதித்தன்மை, பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்கள், மண்ணின் சுமை தாங்கும் திறன் ஆகியவற்றை பார்ப்பதுதான் நவீன பொறியியல். ஆனால் வேலையை துவங்கிய நேரம் சரியில்லை, கடவுளின் அனுகிரகம் கிடைக்கவில்லை என்று கூறி ஒட்டுமொத்த பழியையும் விதியின் மீதும் கடவுளின் மீதும் சுமத்தியுள்ளார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரத்னாகர் மிஸ்ரா. தங்கள் தோல்விகளையும் ஊழல்களையும் மறைக்க கடவுள் மற்றும் நேரம் போன்ற வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்துவது, தம் பொறுப்பை தட்டி கழிப்பது ஜனநாயக ஆட்சிக்கு அழகல்ல. பார்ப்பனியத்தின் சாமர்த்தியம் இதுதான். பக்தர்களே சிந்திக்க வேண்டிய தருணம். பாலம் கட்டப்பட்ட சில நாட்களிலேயே இடிந்து விழுந்ததற்கான விசாரணையை நடத்தாமல், ஊழல் பெருச்சாளிகளை தண்டிக்க வழி செய்யாமல், பாலம் கட்டிய நேரம் சரியில்லை என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். நட்ட கணக்கு என்பது பார்ப்பன பேரேட்டில் எப்பொழுதுமே இல்லை. இந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தலையங்கம். கண் இமை போல கலைஞரை காத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி அபாண்டமாக பழி சுமத்துவதா என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஒருபோதும் திவாலாகாது. திவாலாக போவது மோடி அரசுதான், பாஜக அரசுதான். நீங்கள் பியூஷ் கோயலா, கோய பல்சுகளா? பொய் பேசும் ஒன்றிய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கழகத் தலைவரின் பதிலடி. தேர்தல் செய்திகளை பார்க்கலாம். கேள்வி கேட்பது சுலபம். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமியிடம் இலவச மனை பட்டா மற்றும் அரசு வேலைவாய்ப்பு குறித்து பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கேள்வி கேட்பது சுலபம், செய்வது கடினம். தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுமக்களின் கேள்வியால் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி திணறல். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 7000க்கும் மேற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் குறித்து பேசினால் அமைதியாக இருக்க மாட்டோம். கலைஞர் குறித்து பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேகா வேட்பாளர் தனது வேட்புமனுவை பூர்த்தி செய்யாமல் கொண்டு வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கொடுத்ததால் அந்த வேட்புமனுவை அவரிடமே திருப்பி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிய சம்பவம் அரங்கேறி உள்ளது. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது நடந்த கொடூரம். சாத்தான்குளம் கொலை வழக்கில் குற்றவாளிகளான 9 காவல்துறையினருக்கும் தூக்கு தண்டனை. ரூபாய் 8000 கூப்பன் திட்டத்தை மக்கள் எப்படி வரவேற்பார்கள்? வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்க வைத்துள்ள திட்டங்கள் என்ன?
கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர என்ன திட்டம்? ஜாதிவாரி கணக்கெடுப்பில் என்ன சிக்கல்? தேர்தல் களத்தில் உங்கள் முக்கிய எதிரிகள் யார்? தமிழ்நாட்டு தேர்தலில் எத்தனை இடங்களில் வெல்வீர்கள்? அடுக்காடுக்கான வினாக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த நறுக்கு தெரித்த பதில்கள் விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. 8 திக்குகளில் இருந்து வந்த செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் 9 காவல்துறையினருக்கு தூக்கு. மதுரை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இழப்பீடு தரவும் ஆணை. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் காரணமாக மேற்கு வங்கத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்காளர்களில் 19 லட்சம் பேரின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டதாக அறிவிப்பு. 30 மாதங்களுக்கு பின் விழித்துக் கொண்ட பிரதமர். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தத்தை மோடி தேர்தல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துகிறார். காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பாஜக ஆளும் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா காண்ட் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி. நீங்கள் பதவி விலக வேண்டும். கொல்கத்தா மீது தாக்குதல் நடத்தப் போவதாக பாகிஸ்தான் விடுத்த மிரட்டல் குறித்து பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பது குறித்து மம்தா கடும் கண்டனம். தமிழர் தலைவர் தேர்தல் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் சோதனை. நேற்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன் தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்குவதற்காக திருநெல்வேலியிலிருந்து ஆலங்குளம் செல்லும் வழியில் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் தமிழர் தலைவர் அவர்களின் வாகனத்தை இடைமறித்து காவல்துறையின் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். கழக தோழர்கள் ஒத்துழைப்பு வழங்கி பரப்புரையில் ஈடுபடுவதற்கான உரிய ஆவணங்களை காட்டினர். சோதனையிடப்படுவதை தேர்தல் ஆணையத்தினர் காட்சி பதிவு மூலம் பதிவு செய்து கொண்டனர். பின்னர் சோதனை முடிந்ததும் பிரச்சாரத்திற்கு வழிவிட்டனர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் நாளை 8/4/2026 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு கம்பம், இரவு 8 மணிக்கு போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் தமிழர் தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், கட்டுரைகள், உரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.